மேம், இவன் தான் என் பையன். 3 வயசு ஆகுது. அவன் வயசுக்கு ஏத்த மாதிரி அவன் பேச மாட்றான். ஆனா, ஏ டூ இசட் சொல்றான். 1 டூ 100 சொல்றான். எல்லா அனிமல்ஸ் நேம் சொல்றான். ரைம் சொல்றான். ரைம்ஸ் எல்லாமே சூப்பரா சொல்றான். எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் பரவால்ல. ஆனா, இவ்ளோ வாய் திறந்து சொல்ற அவன், வாய திறந்து இதுதான் என் பேரு. எனக்கு தண்ணி வேணும். இந்த மாதிரிலாம் பேச மாட்றான். இதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க வாங்க மேம் கிட்ட உங்க பேர் சொல்லுங்க. வாட்ஸ் யூர் நேம்? சொல்லு பேர் என்ன உன்து சொல்லு. யுவர் நேம் இஸ் The wheels on the bus goes round and round, round and round, round and round. The wheels on the bus goes round and round, all through the town. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, wheels on the bus goes round and round. இது தனி டிபார்ட்மெண்ட். My name is தர்ஷனா. I'm from here. இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். நம்ம பிரெயின் வந்து இது ரெண்டுத்தையும் வேற மாதிரி கத்துக்கும். உதாரணத்துக்கு இந்தியில சரளமா லிரிக்ஸ் தெரிஞ்சு பாட தெரிஞ்ச உங்களுக்கு இந்தியில ஏன் கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அது ரிதமிக் பேட்டர்ன்ல இருக்கிறதுனால ஈஸியா மெமரைஸ் பண்ணி உங்க பிரெயின் அதை வந்து ஈஸியா ரிப்பீட் பண்ணவும் வைக்கும். அதுவே இந்தி லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ற ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன் அப்படின்றது நமக்கு இருக்காது. இதே மாதிரி தான் உங்க குழந்தைங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் பண்றது ரிதமிக் பேட்டர்ன் ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டைன் ஆயிடும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ண பண்ண அது டெவலப் ஆகும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருந்தீங்க அப்படின்னாக்கா என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் ஷேர் பண்றேன்.